ஹாய்டா நமசிவாய. இன்றைக்கு அம்மாவோட வாழ்வும் பக்கம் புக்கிலேருந்து பாகம் 15 சுபகனின் மறைவு. அதாவது சுபகன்ன்றது அம்மாவோடைய அண்ணா. எல்லா மகான்களும் சாதாரண மக்களின் துன்புறுத்தலை பொறுத்து கொள்வது உலக நியதி போல் தெரிகிறது. இதனால் அவர்களது வாழ்வு வளம் பெறுவதாகவே தோன்றுகிறது. சாதாரண மக்கள் மகான்களுக்கு ஏற்படுத்தும் இடையூறுகள் அவர்களது புகழ் என்னும் மணிமகுடத்தை அலங்கரிக்கும் வைரங்களாக மாறி அமைகின்றன. ஸ்ரீராமர், ஸ்ரீ கிருஷ்ணர், புத்தர் ஆகியோரது வாழ்வில் இத்தகைய சம்பவங்களை காணலாம். அம்மாவின் வாழ்வும் இவ்வாறே அமைந்துள்ளது. நாட்கள் செல்ல செல்ல அம்மாவை தரிசிக்க வரும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வந்தது. 1978ஆம் ஆண்டு அந்த வருட மத்தியில் பாரதத்தின் பல பாகங்களிலிருந்தும் பக்தர்கள் வர ஆரம்பித்தனர். பக்தர்களின் கூட்டம் பெருக பெருக பகுத்தறிவுவாதிகளின் எதிர்ப்பும் அதிகரித்து வந்தது. ஆனால் எந்த மனித முயற்சியாலும் அம்மாவின் ஆன்மீக பணியை தடுத்து நிறுத்த இயலவில்லை. இந்த சமயத்தில் இடமண்ணேல் இல்லத்தில் ஏதோ ஒரு தகாத சம்பவம் நிகழ இருப்பதற்கான தீய சகுனங்கள் தென்பட்டன. அம்மாவை கொலை செய்ய முயன்றதால் விளைந்த பெருங்கேட்டை கண்டும் சுபகனின் போக்கில் மாற்றம் எதுவும் ஏற்படவில்லை. மாறாக அவன் மிகவும் வெளிப்படையாகவும் முரட்டுத்தனமாகவும் அம்மாவை எதிர்க்கலானான். சுயநலம் மிக்க தன்னுடைய விருப்பங்களை குடும்பத்தினர் மீது அவன் வலிந்து திணிக்கலானான். அவனுடைய கொடிய சுபாவத்தை கண்டு பயந்த குடும்பத்தினர் அவனை எதிர்க்க துணியவில்லை. அம்மாவை தரிசிக்க வரும் பக்தர்களின் கூட்டம் பெருகி வந்ததும் பகுத்தறிவுவாதிகள் அம்மாவை இழிவுபடுத்துவது தொடர்ந்து நிகழ்ந்ததும் சுபகனின் மன சஞ்சலத்தை கொழுந்து விட்டறிய செய்தன. அம்மாவின் பாவதர்ஷனத்துக்கு வரும் பக்தர்களை கண்டித்து திட்டினால் அவர்கள் வருவதை தடுத்து விடலாம் என்கின்ற நம்பிக்கையில் சுபகன் அவ்வாறு நடக்கலானான். வினை பயனாலோ என்னவோ இச்சமயத்தில் சுபகனின் கைகால்களில் யானைக்கால் வியாதி தோன்றியது. பலவிதமான சிகிச்சை முறைகளை கையாண்டும் அவனது நோய் குணமாகவில்லை. வாழ்நாள் முழுவதும் நோயாளியாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் சுபகனை மிகவும் துன்புறுத்தியது. அவன் மனத்தளர்ச்சிக்கு ஆளானான். தற்கொலை செய்து கொள்ளும் மனநிலை ஏற்பட்டது. தனது மனவேதனையை நெருங்கிய நண்பர்களிடம் சொன்னான். தூக்கமில்லாது அவதிப்பட்ட அவன் தூக்க மாத்திரையின் உதவியை நாடினான். உடல்நிலையாலும் மனவேதனையாலும் அவன் நோயால் பாதிக்கப்பட்டான். ஒரு நாள் அம்மா தமயந்தி அம்மாவிடம் சுபகன் அதிக நாட்கள் உயிர் வாழ மாட்டான் என்று தோன்றுகிறது. அதற்கு பரிகாரமாக நீங்கள் மௌன விரதம் அனுஷ்டிக்க வேண்டும். ஆனால் அந்த விரதமும் தடைப்பட்டு விடும் என நினைக்கிறேன். கவனமாக இருங்கள் என்றார். அம்மா கூறியபடியே தமயந்தி அம்மா ஒரு நாள் மௌன விரதத்தை அனுஷ்டித்தார். அன்று மதியம் பசு ஒன்று தொழுவத்தில் இருந்து கட்டை அறுத்து கொண்டு ஓடியது. இதை கண்ட தமயந்தி அம்மா தன்னை மறந்து பசு கட்டை அறுத்து கொண்டு ஓடுகிறது, அதை பிடியுங்கள் என்று கூவிட்டார். அம்மா மௌன விரதத்தை கவனமாக அனுஷ்டிக்குமாறு கூறியும் இவ்வாறு நேர்ந்ததை குடும்பத்தினர் தீய சகுனமாக கருதினார்கள். இதனால் அவர்கள் கவலைக்கும் பயத்துக்கும் உள்ளாயினர். இது இவ்வாறு இருக்க ஒரு நாள் பாவ தர்ஷனத்துக்கு ஒரு முஸ்லிம் பக்தை வந்தார். சுபகன் அந்த பக்தியை தகாத வார்த்தைகள் கூறி கேலி செய்தான். இதனால் மனம் நொந்த அப்பன் தலையில் அடித்து புலம்பி அழுதவாறு அம்மாவிடம் சென்று முறையிட்டாள். உள்ளே அமர்ந்து தரிசனம் அளித்து கொண்டிருந்த அம்மாவின் திருமுகத்தில் தவழ்ந்து கொண்டிருந்த புன்னகை மறைந்தது. பக்தருக்கு நேர்ந்த துன்பத்தை தாங்க முடியாதவர் போல் அம்மா கோபா வேஷம் கொண்டு எழுந்தார். கரங்களில் வாளையும் சூலத்தையும் ஏந்தியபடி அழுத்தமான குரலில் இப்பக்தைக்கு இன்னல் விளைவித்தவன் யாராயினும் 7 நாட்களில் மரணம் அடைவான் என்றார். சுபகனை பற்றி அம்மா கூறியதை கேட்ட சிலர் சுகுணானந்தரிடம் விஷயத்தை தெரிவித்தனர். அவர் ஓடி வந்து அம்மாவின் கால்களில் விழுந்து வணங்கி, தேவி, என் மகனை காப்பாற்று, அவனை மன்னித்து விடு, வேண்டுமானால் என் உயிரை எடுத்துக்கொள் என்று கதறினார். அம்மா அமைதியாக, எனக்கு துன்பம் தந்தால் அதை நான் பொருட்படுத்துவதில்லை, அவர்களை தண்டிப்பதும் இல்லை. ஆனால் பக்தர்களுக்கு இன்னல் விளைவிப்போரை இறைவன் கூட மன்னிப்பதில்லை. அவரவர் வினை பயனை அவரவர்தான் அனுபவிக்க வேண்டும், வேறு வழியில்லை என்று கூறினார். குடும்பத்தினரிடையே ஒரு மயான அமைதி நிலவியது. அம்மா கூறியதை சுபகனம் அறிந்தான். நாட்கள் நகர்ந்தன. இறுதியில் தவிர்க்க முடியாத அச்சம்பவம் நிகழ்ந்தது. தீராத நோயால் அவதிப்படுவதால் தற்கொலை செய்து கொள்கிறேன் என்று எழுதி வைத்துவிட்டு நள்ளிரவில் சுபகன் தற்கொலை செய்து கொண்டான். அவனது மறைவு இடமண்ணேல் இல்லத்தில் ஆழ்ந்த சோகத்தையும் பெருங்குழப்பத்தையும் விளைவித்தது. சுபகனின் மறைவும் அம்மாவுக்கு தொல்லை அதிகரிக்க வழி செய்தது. அம்மாவை
எதிர்த்தவர்களில் சிலர் இது தற்கொலை அல்ல, திட்டமிட்ட கொலை என்று கூறி சுகுணானந்தரையும் அம்மாவையும் குற்றவாளிகளாக்க முயன்றார்கள். உண்மையில் சுகுணானந்தர் சுபகனிடம் அதிகமான அன்பு செலுத்தினர். இதை ஊரார் அறிவர். மேலும் சுபகன் தற்கொலை செய்து கொள்வதற்கு முன் எழுதிய கடிதம் தவிர அவனது சில நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தன்னுடைய முடிவை தெரிவித்து கடிதங்கள் எழுதியிருந்தான். பிரேத பரிசோதனை முடிவு இப்புகார் ஆதாரமற்றது என்பதை நிரூபித்தது. சுபகனின் தற்கொலையால் சுகுணானந்தரின் உறவினர்கள் அவருடைய குடும்பத்தை அடியோடு புறக்கணிக்கலாயினர். அவர்கள் அவருடைய குடும்பத்தினரை பொது நிகழ்ச்சிகள், விழாக்கள், திருமணங்கள், மத சம்பந்தமான சடங்குகள் போன்றவற்றுக்கு அழைப்பதை நிறுத்திவிட்டார்கள். இடமண்ணேல் இல்லத்துக்கு அருகே இருக்கும் கடற்கரைக்கு பித்ரு கடன்களை செய்ய வந்தாலும் எவரும் இடமண்ணேல் இல்லத்தை திரும்பி கூட பார்ப்பதில்லை. அடுத்த வீட்டுக்கு ஏதாவது ஒரு காரியமாக வர நேர்ந்தாலும் இதே நிலைதான். இடமண்ணேல் இல்லத்துக்கு பக்கத்தில் வந்தால் வந்த காரியம் முடிந்ததும் போய்விடுவார்கள். உறவினர்கள் இங்ஙனம் புறக்கணித்தது சுகுணானந்தரின் குடும்பத்தினரை வெகுவாக பாதித்தது. ஏற்கனவே நொந்து போயிருந்த அவர்களது இதயம் மேலும் புண்ணாகியது. சுபகன் மறைந்து 16 நாட்கள் ஆன பின் அம்மா மீண்டும் பாவதர்சனம் அளிக்க ஆரம்பித்தார். அன்று சுகுணானந்தர் அம்மாவிடம் வந்து தன் மகன் கொடுமையான முறையில் இறந்தது பற்றி முறையிட்டு கண்ணீர் வடித்தார். அவருக்கு ஆறுதல் கூறிய அம்மா, வருந்த வேண்டாம், இறந்த உங்கள் மகன் இதே இல்லத்தில் இன்னும் 3 வருடத்தில் பிறப்பான் என்றார். அன்று அம்மாவின் சகோதரிகளில் யாருக்கும் திருமணம் நடந்திருக்கவில்லை. விரைவில் மூத்த சகோதரி கஸ்தூரிக்கு திருமணம் நடைபெற்றது. கஸ்தூரி கர்ப்பவதி ஆனார். குழந்தை கர்ப்பத்தில் இருந்த போதே அதற்கு சிவன் என்று அம்மா பெயர் சூட்டினார். இங்கனம் அம்மா பெயரிட்டதால் ஆண் குழந்தை தான் பிறக்கும் என்று அனைவரும் நம்பினார்கள். அவ்வாறே ஆண் குழந்தையும் கஸ்தூரிக்கு பிறந்தது. சுபகனின் உடல் மறைந்த பின் அவனது ஜீவாத்மா ஆசிரமத்தின் சுற்றுப்புறங்களில் இருந்தபடி வேத பாராயணங்களையும் நாம ஜபத்தையும் அர்ச்சனைகளையும் கேட்டு வந்தது. இதனால் தீய வினை பயன்கள் நீங்க பெற்று இப்போது சிவனாக பிறந்திருக்கிறது என்று அம்மா கூறியுள்ளார். சிவன் நல்ல அறிவுள்ளவனாக வளர்ந்து வருகிறான். சிறுவயது முதலே அவன் ஓங்கார ஜபம் செய்து வருகிறான். யாரும் கூறாமலே அவன் தியானிக்கிறான். இதோட பாகம் 15 முடியுதுடா. ஓகே, நமசிவாய, வாழ்க வளமுடன்.